விஷ்ணு பிரமா இல்லை கோர்ட்டில் கேட்டுக்கோப்பா. 3 தலைச்சக்கரம். டெல்லி டு தமிழ்நாடு, தமிழ்நாடு டெல்லி ஊடாலப்பட்ட மாநிலம். தமிழ்நாடு தான் கணக்கு எடுக்க அடுத்த ஆந்திராக்காரன் இப்படியே போய்கிட்டே இருப்பார். டைம் வரும். ராணுவப்படை, இராணுவ வீரர், முப்படை, தரப்படை எல்லா படையும் ஒன்றா ஆக்கி கிளியர் பண்ணிடுவார் ரூட்டை. அரசியல்வாதி கிளியராக தமிழ்நாட்டுக்குள்ளே தான் கொண்டு வந்து சேர்ப்பார். அரசியல்வாதி டெல்லியிலேருந்து எல்லாமே குடியரசுத் தலைவர், ஜனாதிபதி, நிதியமைச்சர், ஆளுநர், பிரதமர், மந்திரி எல்லா பேருமே. ஏன்னா சரண் அடையலை, அவன் சரண் அடைய மாட்டான். ஏன்னா நாங்கள் பேப்பர் அடித்து விட்டு நாங்கள் விளாண்டுக்கிட்டு இருக்கோம். நான் விளாண்டுட்டு இருக்கான் டெல்லியில். தமிழ்நாட்டில் அதுக்கு மேலே விரிச்சு விளையாடுதான். பூரா 2ஆம் நம்பர் போக்குவரத்து பூரா பூமியை பாழாக்கிட்டு இருக்கான். கணக்கு போட்டார். கோர்ட்டு உள்ள நிர்வாகம் சரியாக நீங்கள் கணக்கு உள்ளே கொடுக்கல. ஆடம்பரத்தில் இராத, விவசாயத்தை அழிக்காத, விவசாயத்தை அழிச்சா ஒன்றும் செய்ய முடியாது. மாதிரி பெருத்துவார இந்த கணக்கு நீங்கள் கொடுத்துருந்தால், டெல்லி வரை கொடுத்துருந்தால் இவளை தப்பு செஞ்சுருக்க மாட்டான். ஆக மொத்தம் நீதிமன்றத்தை அவமதித்து அவனுடைய கேஸ் கட்டி, அரசியல்வாதி கேஸ் கட்டி 20 வருஷம் 30 வருஷம் ஓடி நக்கி நாங்கள் இப்படித்தான் போவோம், சட்டத்தில் ஓட்டாக இருக்குன்றானா. சட்டத்தில் ஓட்டம்னு சொல்லிட்டான்லப்பா. சட்டத்தில் ஓட்ட 7 செம்பத்துக்கு முன்னாடி 7 எழுதியிருக்காரு. இவன் தின்னுட்டு கழிப்பான், அதில் சூடு வைக்கணுங்கிற கணக்கு தான் எழுதியிருக்காரு. ஆட்டோமேட்டிக்காக தின்னுட்டு கழிக்கிற இடத்துல சூடு வச்சுருவார். தின்னுட்டு கழிக்கான்லப்பா. கோட்டார் நீங்கள் படிச்சிருக்கீங்க, புரிஞ்சு பாருப்பா. வழக்கறிஞர் நீ கீழே புரிஞ்சு பாரு. போட்டார், கணக்கு போட்டார், எல்லாமே கிளியராக போடுவார். சட்டத்தில் ஓட்ட நான் ஓட்டையை அடைக்க போகிறோம்னு எவன் தப்பு செஞ்சுருக்கானோ ஆணும் பெண்ணும் ஓட்டை அடடான்னு அந்த கம்பி பழுக்க வச்சு ஓட்டை அடைச்சிடுவாங்க. சட்டத்தில் ஓட்டை தானே இருக்குங்க. பெரிய பெரிய மெதலை தமிழ்நாட்டுக்குள்ளே கிடக்கான், டெல்லியில் கிடக்கான், ஊடாலப்பட்ட மாநிலம் பெரிய மெதலை கிடக்கான். இந்த மெதலையை பூரா சட்டத்தில் ஓட்டை இருக்குன்னு அவனே இராணுவ வானரப்பட ஓட்டை இருக்குன்னு ஓட்டை அடைச்சிட்டு தான் போவான். ஓட்டை அடைக்கணும்ல. அவன் திருட்டு கழிக்கான். ஏமாற்றி பிராட்டுத்தனம் மொல்ல மாதிரி முடிச்சு வைக்கத்தனம் பண்ணிட்டு போகிறான். தப்பு செய்யக்கூடாது. கடவுள் 12 ஜோதிலிங்கம் உட்காந்துருக்காரு. அமர்நாத், ராமேஸ்வரம், அமர்நாத் ஊடாலப்பட்ட லிங்கத்தில் எல்லாமே அவர் கணக்கு பார்த்துக்கிட்டு இருக்காரு. இப்போ எல்லாமே எடுத்துட்டார். 13ல் குடும்பம் உட்காந்து கணக்கு எடுத்தாச்சு. உலக நாடு கணக்கு, சேட்டை பண்ணுற கணக்கு. இப்போ வரும் தாக்கல்கள் எல்லாம் நோய் பயங்கரமாக வரும். இந்த நோயில் உக்காளி கண்டார வலிமை பயங்கரமாக சாவுவான். ஆணு தான் நிறையா சாவுவான், பெண்ணு இருக்கும். இதுதான் கணக்கு. அது 8 ஓலைச்சோடு. ஆண் வர்க்கத்தை அழிச்சிருவார். தர மொட்டமாக அழிச்சிருவார். முக்கால் சத்தியம். ஏன்னா ரொம்ப சேட்டை, ஓவர் சேட்டை, கண்டார வலிமை தின்னுட்டு பூமி அழிக்கியாடா. அறிவு இருக்காடா சூனா பேல? அறிவு இருக்கா இல்லையாடா? அம்புட்டு அழிக்கிய. விவசாயம் கொடுக்கு, நம்ம உயிர் வாழ்றதுக்கு பூமி கொடுக்க, அந்த பூமியை போய் அழிக்கலாமாடா? பூமி மாதாடா. கண்டார வலிமை தமிழ்நாட்டுக்கார குயிமனுக்கெல்லாம் என்ன கொடுத்தாலும் சரி சுனையேறாது. அப்போ தூக்கி குண்டியில் வைப்பான்ல, அப்போ தான் சுனை வரும். இப்போ வராது. கணக்கு போட்டாருப்பா. கோர்ட்டில் கேட்டுக்கப்பா. ஊடாலப்பட்ட மாநிலம் எல்லா மாநிலத்திலையும் எல்லா நீதிமன்றம் கேஸ் கட்ட ஒதுக்கிறார். பெண்ணுக்கு ஒரே செயலரை. எங்கே திருநெல்வேலி மாவட்டம், நெல்லை மாவட்டம் அங்கே பூரா எழுதி வச்சு நாக்க போட்டு நக்கிக்கிட்டு இருக்கான். பூரா கரண்ட் கொடை. இங்கே எல்லா ஏரியா விருதுநகர் மாவட்டம் கரண்ட் கொடையை வச்சு கரண்ட் எடுக்கானா. உன் பொண்டாட்டிகளை தூக்கி வச்சு கரண்ட் எடுங்கடா. பூமி அழிக்க வந்த கூதிமனுகளா. பூமி அழிக்க வந்த கூதிமன் கொடை கரண்ட்டு. எல்லா இடத்துலையும் மின்சாரம். அப்படியாடா பூரா காகை செத்து போச்சு. பூரா சிட்டுக்குருவி வரைக்கும் நிறையா போயிடுச்சு. ஏகப்பட்ட பறவை பூரா போயிடுச்சு. இதை வச்சுக்கிட்டே தலை குண்டில சொறி ஏறா பறவை பூரா சாவுது. அதை மாதிரி இவனு கொலை கீழே சொருவுனா, கம்பியை பழக்க வச்சு சொருவுனா கொலை ஆடும். கொலை அழுவிக்கிட்டே கீழே போவோம். சலஞ்சலமாக கோர்த்தி வீச்சத்தில் விட்டுவார் மானிட பிறவியை. முக்கால் சத்தியம் வருத நோய் கடுமையாக வரும்டா. கடுமையாக வரும். இப்போ தாண்டா வேடிக்கை இருக்குது. முக்கால் சத்தியம்டா.